ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சங்கர பாஷ்யம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் 68வது ஸ்லோகம் பார்க்கணும். 67வது ஸ்லோகம் வரைக்கும் 60லேருந்து படிச்சுக்குவோம், பாராயணம் பண்ணுறோம். भगवान् भगहानन्दी वनमाली हलायुधः आदित्यो ज्योतिरादित्यः सहिष्णुर्गतिसत्तमः सुधन्वाखण्डपरशुर्दारुणो द्रविणप्रदः दिवस्पृक्सर्वदृग्व्यासो वाचस्पतिरयो निजः त्रिसामासामगः साम निर्वाणं वेषजं विशक् संन्यासकृच्छमशान्तो निष्ठा शान्तिपरायणं शुभाङ्कशान्तिदश्रष्टा कुमुदकुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः अनिवर्ते निवृत्तात्मा संक्षेप्ता क्षेमकृच्छिवः श्रीवत्सवक्षा श्रीवासः श्रीपतिः श्रीमताम्बरः श्रीधः श्रीशग श्रीनिवासः श्रीनिधिः श्रीविभावनः श्रीधर श्रीकर श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः स्वक्षस्वङ्गः सदानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिश्चिन्न संशयः उदीर्णः सर्वतश्चक्षुः अनीशः शाश्वतस्थिरः भूषयो भूषणो भूतिर्विशोकः शोकनाशनः. இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தில் 68வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 81வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம்.
633வது நாமம் ஆரம்பிக்கணும். அர்ச்சிஷ்மானர்ச்சிதः கும்போ அர்ச்சிஷ்மானர்ச்சிதः கும்போ விஷுதாத்மா விஷோதனः விஷுதாத்மா விஷோதனः அனிருத்தோ பிரதிரதः அனிருத்தோ பிரதிரதः பிரத்யும்னோ மிதவிக்ரமः பிரத்யும்னோ மிதவிக்ரமः அர்ச்சிஷ்மானர்ச்சிதः கும்போ விஷுதாத்மா விஷோதனः அனிருத்தோ பிரதிரதः பிரத்யும்னோ மிதவிக்ரமः. 633வது நாமம் அர்ச்சிஷ்மான் அப்படின்னு பேர். அர்ச்சி அப்படின்னா கதிர்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சின்னு பேர். ரஷ்மின்னு சொல்லலாம். சூரியனோட கதிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சி, சூரிய கதிர்கள். அந்த கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு டெக்னிக்கலான டெர்மினாலஜி என்ன அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். எப்பவுமே மனசுல புரிஞ்சுக்கணும். புராணத்துல தான் அவருக்கு பேர் வந்து விஷ்ணுன்னு பேரு. லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் H2Oன்னு சொல்லாம தண்ணி கொடுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வேதாந்த சாஸ்திரத்துல விஷ்ணுன்னு எங்கேயும் இருக்காது, ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு தான் இருக்கும். அந்த ஹிரண்ய கர்ப்பர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சூரியன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மா. நம்ம பார்க்குறமே ஸ்தூல சூரியன், அது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா. அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார ஒரு புருஷன் இருக்கார். அந்த புருஷனுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். சந்தியா பண்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா திரிகால சந்தியாலையும் அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற அந்த பரமபுருஷனா இருக்கிற சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரை தான் கும்பிடுறாங்க. ஆனா யாருக்கும் ஹிரண்ய கர்ப்பன்ற டெர்மினாலஜி சந்தியா வந்தனம் பண்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. பெரிய ஆச்சரியம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருக்கு. அங்க எங்கேயுமே ஹிரண்ய கர்ப்பன்ற சப்தம் வர்றதே இல்லை. வேதாந்தம் படிக்கும் போது தான் தெரியும் இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அப்போ அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு? யாரு? விஷ்ணு பகவான். அப்போ யாரு அந்த கதிர்களை உடையவர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், என் ஸ்தூல தேகம் பேசுது அப்படின்னா இந்த வாய் தன்னால பேசுமா? இந்த கண்ணு தன்னால பார்க்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம தேகம் தான் இந்த ஸ்தூல தேகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரம். இந்த ஸ்தூல தேகம் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் போயிடுச்சுன்னா இந்த ஸ்தூல தேகம் ஒன்றும் பண்ண முடியாது. டெட் பாடி, ஜடம். அப்ப இந்த டெட் பாடிக்கு உள்ளார இருக்கிற இந்த சூக்ஷ்ம தேகம் தான் உயிர். அதே மாதிரி இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜடம். சூரியன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த சாமர்த்தியமும் இல்லை, ஸ்தூல தேகம். அப்ப அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரோட பிரகாசம் தான் இந்த சூரியனோட பிரகாசமா கதிர்களாக வெளிப்படுகிறது. இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கு. அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பர் சூரியன் மூலமா என்ன பண்றாரு? இப்ப நான் பரமஹம்சானந்தான்ற சூக்ஷ்ம தேகம் இந்த ஸ்தூல தேகத்தை பயன்படுத்திக்கிட்டு பேசுது, நடக்குது, தனக்கு விருப்பப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணுது. அதே மாதிரி அந்த சூரியன் மூலமா பகவான் தான் என்ன பண்றார்? தன்னுடைய கதிர்கள் மூலமா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சு தனக்கான எல்லா காரியத்தையும் பண்றார். அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா அர்ச்சிஷ்மான் அப்படின்னு பேர். அர்ச்சிஷ்மான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கதிர்களை உடையவன், அர்ச்சிகளை உடையவன், ரஷ்மிகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இதுக்கு அடுத்தது அர்ச்சிதா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்களாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவராலும் பூஜிக்கப்பட்டவராக இருக்கிறவர் அர்ச்சிதா அப்படின்னு பேர். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்காதவங்கள அநாதி காலத்திலிருந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான அவதாரம் எடுக்கிறார். எல்லா அவதாரங்கள்லையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுவாமியை பூஜை பண்ணிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பக்தர்கள் இருக்காங்க. அதனால அர்ச்சிதா அப்படின்னு பேர், சுவாமிக்கு பேர். அர்ச்சனை செய்யப்பட்டவர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பஹா அப்படின்னு பேர். கும்பம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹப்புன்னு எடுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாண்டுக்கிய இதில் பிரஷ்னோபனிஷத்தில் சொல்ல போகிறோம். ஹிரண்ய கர்ப்பர் வந்து பிராண ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். அராயிவ ரத்னாபோ தத் சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு ஒரு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்னத்தில் இருக்கு. இந்த பிராணாத்மாவா பிராண ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமா இருக்கார். சைக்கிள் சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய ஹப்பு மாதிரி. எப்படி ஃபோக்ஸ் எல்லாம் அந்த மைய பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ஹப்பில் வந்து கோர்க்கப்பட்டிருக்கோ,
ரதத்தோட சக்கரத்துல நிறைய என்ன ஃபோக்ஸ் மாதிரி நிறைய இருக்கும், ஆரங்கள். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைய பகுதியில கோர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் இடத்துல யாரு பகவான்? இரண்யகர்பர். இரண்யகர்பர் யாரு? பிராண வடிவத்தில் இருக்கிறவர். அவரிடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கிறது. சூத்திரே மணிகனா இவன் கீதால ஒரு இடத்துல இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் சொல்லப்பட்டிருக்க பிரஷ்னத்துல அரா இவர் அத்தனாபவ் சர்வம் பிராணி பிரதிஷ்டிகம். பிராணனிடத்துல எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு. பிராணாத்மா யாரு? ஹிரண்யகர்பர், ஏகோ தேவதா. அப்போ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அந்த ஹப்புன்ற சொல்ற இடத்துலதான் இங்க கும்பகான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கும்பாபிஷேகம் பண்றீங்களே, யாராவது கும்பாபிஷேகத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. கும்பாபிஷேகத்துமே பார்த்தவங்களுக்கு தெரியும். நல்ல தர்ப புல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி திரிச்சிருப்பாங்க. திரிச்சு என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலசங்கள்ல தேவதையை வந்து ஆவாகனம் பண்ணி இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கிற கலசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க, ஒயர் கனெக்ஷன் மாதிரி. நல்ல பெரிய தர்ப புல்லை வந்து கட்டி அதில் ஒவ்வொன்றுத்தையும் இது பண்ணி இங்கே பண்ணுற மந்திர பிரயோகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் சேவ் ஆகும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அப்போ பண்ணுறது அந்த கும்பத்தில் தான் பிராணசக்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் இருக்க விதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும். மற்ற இடத்துல போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? அப்படியே மெதுவாக பங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், எல்லாம் வீணாக போயிடும், பொடி பொடியாக ஆகிடும். ஒரு பானையிலேயே அதுலேயே வச்சிங்கன்னா அந்த இடத்துல மந்திர சக்தியோட பிராணசக்தி தான் பிரதானம். அந்த கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறோம். கும்பம்ன்றதுல என்ன இருக்குது அப்படின்னா பிராணன், ஈஸ்வரனுடைய பிராணனை 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதுப்பிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பாபிஷேகத்தில் பண்ணுறோம். அப்போ அந்த கும்பம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணனை குறிக்கக்கூடியது. பகவான் என்னவா இருக்காருன்னா இந்த ஜெகத்துக்கே கும்பம் போன்று ஹப்பா இருக்கார், மையமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கும்பகா. அதுக்கப்புறம் விசுத்தாத்மா, பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அவருடைய மனசு சதா காலமும் வந்து பரிசுத்தமா இருக்கிறது, சச்சிதானந்த ரூபமா இருக்கிறதுனால அவருடைய மனம் விசுத்தமாக இருக்கின்றது. ஏன் விசுத்தமா இருக்கு? மாயா இல்லை. பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மம மாயான்னு நம்ம சொல்றோம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாயையை தன்வசப்படுத்தியவரா இருக்கார், மாயையை கடந்தவரா இருக்கார். ஆனா நீங்களோ நானோ எப்படி இருக்கோம் அப்படின்னா மாயைக்கு உட்பட்டவங்களா, அவித்யா வசத்துல நம்ம இருக்கோம். அதனால நம்ம மனசு சதா காலமும் என்ன பண்ணுது அப்படின்னா சத்வரஜஸ்தமசுனால புண்ணியமும் பண்ணுது, பாப்பமும் பண்ணுது, சதா அதுக்குள்ளார உட்பட்டதா இருக்கு, அசுத்தமா இருக்கு, மாயையோட சேர்ந்து இருக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாயைக்கு அப்பாற்பட்டவரா இருக்கார், மாயையோட அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, சுத்த நிர்குண நிராகாரமா இருக்கார். அதனால அவர் விசுத்தாத்மா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்றது விஷோதனக. விஷோதனகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இதுலயோ சொல்லியிருக்கோம். போன இதுல சொல்லும் போதே நம்ம லாஸ்ட் நாம போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், நம்ம பகவானை வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷோக சோகநாசனக 2 நாமம் பார்த்தோம் பாத்தீங்களா. அதே மாதிரி இங்க விசுத்தாத்மா விஷோதனக 2 வார்த்தையும் போன லாஸ்ட் போன ஸ்லோகத்துல 2 நாமத்தை எடுத்துக்கணும். ஒரு ஒரு ஜமீன்தார்கிட்ட வந்து நான் சேவை பண்றேன்னு வச்சுங்களேன். 1000 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்க, 10,000 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கார். அவர்கிட்ட வந்து ரொம்ப விசுவாசமா அவருக்கு அணுக்க தொண்டனா நான் இருந்து அவருக்கு எல்லா சேவையும் பண்றேன். நீண்ட காலம் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ இவன் நல்லா பண்ணிட்டு இருக்கானே. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஐயோ இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, போப்பா அந்த வில்லேஜை வந்து நீ எடுத்துக்கோ, அது ஒரு 200 ஏக்கர் இருக்கு, அந்த 200 ஏக்கர் லேண்டை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. முன்னாடிலாம் ராஜாக்கள் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் பக்கத்துலலாம் போனீங்க அப்படின்னா கும்பகோணம் அந்த ஏரியாலாம் நிறைய பேர் வந்து ஊர் வில்லேஜோட பேரெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்தந்த பெர்சனோட பேர்லயே வில்லேஜ் எல்லாம் நிறைய இருக்கும். ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, தான் இருக்க லேண்டை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அந்த அவங்க பண்ண சேவைக்காக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சதுர்வேத மங்கலம்லாம் இருக்கு. சதுர்வேத மங்கலம்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வேதங்களை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒரு பிராமணருக்கு அந்த வில்லேஜே கொடுத்துடுறது. நல்ல நல்ல காரியம் பண்றவங்களுக்குலாம் அவங்கவுங்க பேர்லயே கொடுத்துருவாங்க. அது மாதிரி இருக்கு நிறைய. அப்போ ஒரு எஜமானன்ட்ட லேண்ட்லார்ட்ட போனா சேவை பண்ண என்ன கிடைக்கும், லேண்டு கிடைக்கும். பெரிய பிக் ஷாட்ட போய் நம்ம வேலை செய்யறோம், பில்லியனர்கிட்ட போய்
நல்ல வேலை செய்யறோம், அவருக்கு ரொம்ப பிரியமானது என்ன கிடைக்கும்? நிறைய பணம் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தட்ட இருந்து என்ன இருக்கோ அதுதானே கிடைக்கும். சுவாமி பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி சுவாமி எப்படிப்பட்டவர்னா விஷோகக. 631வது நாம பார்த்தோம். விஷோகக, அவர் சோகம் இல்லாதவர். சரி, அவரை பாத்தீங்கன்னா நம்ம பூஜா பண்ணி ஆராதனை பண்ணி அவரையே ஸ்மரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? அவர் பார்ப்பார், ஐயோ நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி இவனுக்கும் என்ன ஆகட்டும், சோக நாசம் ஆகட்டும் அப்படின்னு நம்மளுடைய சோகத்தை நாசம் பண்றவர். 632வது நாமம் அது மாதிரி சொல்லிச்சு. அதே மாதிரி இங்கேயும் அர்த்தம் எடுக்கணும். விசுத்தாத்மா சுவாமி பாத்தீங்கன்னா சதா விசுத்தமா இருக்கிறதுனால அவரை நம்ம சதா அர்ச்சனை பூஜனை அதே மாதிரி இந்த விசாரம் இந்த நாமத்தினால சிந்தனை பண்றது இதெல்லாம் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷோதனஹா. சுவாமி நம்மளுடைய அந்த கரணத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா சுத்திகரணம் பண்ணுவார். நான் பாத்தீங்கன்னா சகுனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நீங்க யாராவது கேட்கலாம், சுவாமி வேதாந்தம் பேச ஆரம்பிச்சேன்னா என் பக்கத்துல யாரும் வர முடியாது, ரொம்ப டெப்தாவும் மாண்டுக்கியத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா சகுனமே வராம நிர்குணத்தை பேச ஆரம்பிச்சிருவேன். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சகுனத்தை பேசும்போது எல்லாத்துக்கும் என்ன, சுவாமி எப்போ பார்த்தாலும் சகுன ஈஸ்வரனையே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த சகுன ஈஸ்வரன் எதுக்காக இந்த நாம ஜபத்தை இந்த சகஸ்ர நாமத்தை பத்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுங்களா? அந்த கரண சுத்திக்கு ஈஸ்வர நாமத்தை போன்று வேற ஒண்ணு இல்லவே இல்லை. பாராயணம் பண்ணணும், திரும்ப அர்ச்சனை பண்ணணும், திரும்ப விசாரம் பண்ணணும், சப்தங்களை உள்வாங்க இந்த சப்தம் போய் என்ன பண்ணும், உள்ள இருக்கிற அந்த மெமரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன ரூபம்? நான் 2 சொல்லியிருக்கேன்ல, சப்த அர்த்த ஞானம். அப்ப சித்தத்துல உள்ள போய் பதிவாயிருக்கிறதெல்லாம் அந்த பிரத்யம் சொல்றோம், ஸ்டோர் ஆயிருக்கிறதெல்லாம் அதுல நாமம் இருக்கும் ரூபம் இருக்கும். இப்ப நீங்க அதை எது பிரதானம்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா சப்த பிரதானம், நம்மளோட தாட் ஃபார்ம் எல்லாம் சப்த பிரதானம். சப்தத்தை ஆன் பண்ணீங்கன்னா ரூபம் வந்துடும், இதான் அங்க பதிவாயிருக்கிறது. அப்ப நம்ம இப்ப பண்ற இந்த சப்தத்தை உள்ள திரும்ப 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 ஈஸ்வர நாமங்களை திரும்ப 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 ஸ்மரணம் பண்ண 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 இந்த நாமம் உள்ள இருக்கிற அசாஸ்திரியமான அனாத்ம விஷயமான தாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். அப்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், டைரக்டா நிர்குணத்தை பாத்தீங்கன்னா அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஈஸ்வரனோட நாமத்தை பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றது பாராயணம் பண்றது ரொம்ப முக்கியம். அவர் அதுக்காக தான் நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். இல்ல அப்படின்னா 1000 நாமத்தை சுவாமி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து கேட்பாரா? எவ்வளவு பொறுமையா கேட்டிருக்காருல்ல. பீஷ்ம பிதாமகர் சொல்ல 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 பக்கத்துல இருந்து 1000 நாமத்தையும் கேட்டிருக்காரு. அப்படின்னா இதெல்லாம் யூஸ்லெஸ்ப்பா, நீ சொல்லு நான் போறேன் அப்படின்னு அவர் போயிருக்கலாம். நீ யுதிஷ்டிர நீ கேட்டுக்கோ நான் போறேன் அப்படின்னு கேட்டுக்கலாம், போயிருக்கலாம். சாமியே எதிர்க்க இருந்து கேட்கிறாரு அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு வலிமை இருந்திருக்குன்னு யோசிப்பாரு. அப்ப சுவாமியோட நாமங்களை சொல்ல 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 அர்த்த விசாரம் பண்ண 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 சுவாமி எப்படி விசுத்தாத்மாவா இருக்காரோ அதே மாதிரி நம்மளையும் அவருடைய நாமங்கள் என்ன பண்ணும், விசுத்தம் பண்ணும். அதனாலதான் அதுக்கு பேரு விஷோதனகன்னு பேரு. விசேஷ ரூபத்துல சோதனம் பண்ணக்கூடியவைகள் சுவாமியோட நாம ரூபங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் அனிருத்தகா அப்படின்னு பேரு. அனிருத்தக அப்படின்னா வைஷ்ணவர்கள்ல பாத்தீங்கன்னா அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்ஷனன் அப்படின்னு 3 பேர். அதுக்கப்புறம் வாசுதேவன் அப்படின்னு 4 சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சதுர்வியூகா அப்படின்னு ஒரு பார்த்துருக்கோம். மனசுல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸ்வரனுக்கு எத்தனை ரூபம்? 4 ரூபம். சதுர்வியூக, சதுராத்மா சதுர்வியூக அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அதேதான் இங்க பாத்தீங்கன்னா அனிருத்தன் அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்னா விராட்டை குறிக்கிறது. வைஷ்ணவ டெர்மினாலஜி அனிருத்தா, வேதாந்த டெர்மினாலஜி என்னது? விராட் ரூபம். சுவாமிதான் விராட்டா இந்த பிரபஞ்சமா இருக்கார், அனிருத்தகான்னு பேர். அதுக்கப்புறம் பிரதிரதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையும் நாசம் பண்ண எதிரிகள் உடையவர்னு அர்த்தம். அப்பிரதிரதா அப்படின்றதுக்கு அர்த்தம் எதிரிகளே இல்லாதவர். நீங்க விராட் உபாசனையை பண்ணுங்க நான் சொல்றேன் பாத்தீங்களா, என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? விராட் உபாசனை நீண்ட காலம் பண்ண 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 உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு எதிரிகள் இல்லாம போயிடும்.
உங்க பாதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஓங்கார உபாசனை பண்ணும் போதே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பார்வதி அம்மாலாம் வந்து நான் எனக்கு மனசுல ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, நான் மனசுலயே பண்றேன் சுவாமி, தலையிலேயே 4 குத்து. அதெல்லாம் பண்ணக்கூடாது. காலையில வந்து ஒரு வாட்டியாவது ஒரு வேலையாவது என்ன பண்ணுங்க, ஒரு வேலையாவது வந்து பாத்தீங்கன்னா விராட்டு பிரணவத்தை ஸ்தூலமா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இந்த சரீரத்தை தாண்டறதுக்கான பலம் நமக்கு வேணும் இல்ல. இந்த சரீரம் எங்க இருக்கு, இந்த மொத்த விராட்டுக்குள்ளார இந்த சரீரம் ஒரு அம்சம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிற எல்லாத்துல இருந்தும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். மனுஷங்க வந்து சுத்தி இருக்காங்கல்ல ஜீவராசிகள்லாம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலை பிடிச்சி இழுக்கும். இந்த தேகத்துல ஆத்தியாத்மிக பிரச்சனை நிறைய வரும், சரீரங்கள்லாம் பிரச்சனை வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த எதிர்ப்பு வந்தாலும் நம்ம தாண்டி இந்த மோட்ச மார்க்கத்துல போகணும் அப்படின்னா முதல் காரியம் விராட் உபாசனை. விராட் உபாசனையில 2 அம்சம் சொல்லியிருக்கோம். ஒண்ணு என்னது, சல அச்சல 2 ரூபங்கள் இருக்கு. 2 ரூபங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா உபாசனை பண்ண 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 பண்ண, சேவைகள் பண்ண பண்ண பண்ண, அர்ச்சனை ஆராதனைகள் பண்ண பண்ண உங்களுடைய மோட்ச மார்க்கத்துல எதிரிகளே இருக்க மாட்டார்கள். உள்ளுக்குள்ள இருக்க அக எதிரிகளும் வெளியில இருக்கக்கூடிய புறத்துல இருக்கக்கூடிய எதிரிகளும் சத்துருக்களும் நாசமாவார். அப்ப உங்களுக்கு ராயெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யும்னஹா அடுத்த நாமம் 640வது. விராட்டோட என்ட்ரி உங்களுக்கு பாஸ் இருந்தா மட்டும்தான் விராட் பகவான் ஒரு பாஸ் கொடுப்பார். அவரோட பாஸ் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார தத்துவத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண முடியும். பிராணன்ல நின்று பாருங்க பார்க்கலாம். பிராணன்ல எவ்வளவு நேரம் நிக்க முடியும்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு நேரம் நிக்க முடியும் பிராணன்ல. மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிக்கிற சாமர்த்தியம் வராது. நீங்க நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அதுக்கான பலம் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிருத்தனை வந்து பாத்தீங்கன்னா விராட்டை வந்து பிரீத்தி பண்ணி எதிரிகள் இல்லாம, வெளியில இருக்கிற எதிரிகள் எல்லாமே இல்லாம இருந்தா போயிட்டா உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணலாம், பிராணனை மட்டும் பார்க்க முடியும். இந்த பிராணனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், ஹிரண்ய கர்ப்பர். தத்துவத்துல ஹிரண்ய கர்ப்பர். வைஷ்ணவ டெர்மினாலஜி அதுக்கு பேரு பிரத்யும்னஹான்னு பேரு. அதுக்கப்புறம் அமித விக்ரமஹா. அமித விக்ரமக அப்படின்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா என்னது, இதுல வந்து பாத்தீங்கன்னா அளவில்லாத வீரமுடையவர். எல்லாமே யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண சக்தி தான் எல்லா சக்தியும். பாருங்க, அனிருத்தனை நீங்க பிரார்த்தனை பண்றதுனால எதிரிகள் இல்லாம போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யும்னனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனை ஹிரண்ய கர்ப்பரை உபாசனை பண்ணும் போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அமித விக்ரமக அளவில்லாத பலம் கிடைக்கும். என்ன பலம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அஜ்ஞானத்தை தாண்டி போகக்கூடிய பலம், ஈஸ்வரனை அறியக்கூடிய பலம், அகம் பிரம்மாஸ்மின்னு அறியக்கூடிய பலம் இந்த ஹிரண்ய கர்ப்பரை உபாசிக்கிறதுனால உண்டாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அமித விக்ரமக அப்படின்னு சுவாமிக்கு பேர். எல்லாமே கண்டினியூ, செயின் லிங்க் எல்லாமே இருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். 633வது நாமம் அர்ச்சிஷ்மான். அர்ச்சிஷ்மான் என்ன அர்த்தம், சிறந்த ஒளி, பிரகாசம். அர்ச்சின்றதுக்கு அர்த்தம் பிரகாசம், கதிர்கள்னு அர்த்தம். வெளில தெரியுமா, இப்ப லைட் இருக்கு, லைட்டோட கதிர்கள் ஏதாவது தெரியுதா? நம்ம சூரியனை போட்டா ஒரு கோடு கோடா போட்டுருவோம், நம்ம கதிர்கள்ல எழுதிடுவோம். நம்ம ஆக்சுவலா கதிர்கள் எப்படியாவது ஒரு மாதிரி கோடு கோடா ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இருக்கிறது இல்லையே, பிரகாசம் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்தையும் பிரகாசிக்கிற அர்ச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மூலமா பிரகாசிக்கிற சாமர்த்தியத்தை உடையவரா இருக்கார். ஏன் சுவாமி சூரியன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பிரஷ்னம் பிரஷ்னோபனிஷத்துல முதல் பிரஷ்னம். அந்த முதல் பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனாவது மந்திரம் அப்படின்னா 6வது மந்திரம். 5வது மந்திரத்துல இருந்து எடுத்துங்க. 5ல இருந்து 1-5 பிரஷ்னோபனிஷத்து 1-5ல இருந்து 3 மந்திரம் 8 வரைக்கும் எழுதிக்கலாம். 5ல இருந்து 8 வரைக்கும் எழுதிக்கலாம். ஆதித்யோகவை பிராணஹ, ரொம்ப முக்கியமானது. ஆதித்யோகவை பிராணஹ ரயிரேவ சந்திரமா ஏதத் சர்வம் யன் மூர்த்தம் சாமூர்த்தம் ச தஸ்மாத் மூர்த்திரேவ ரயிஹி. என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் இந்த கிரியேஷனை படைக்கும் போது
என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு படைச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் அவ்வியக்தமாச்சு சுவாமி நீங்க கேட்டீங்கல்ல. சுத்த சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் நிர்குண நிராகரம், யூஸ்லெஸ். அது கூட வந்து என்ன செய்யுது, மாயா சேர்த்தோன்னா அதுக்கு என்ன பேர் வந்துருது, ஈஸ்வரன். ஈஸ்வரன் வெளிப்பட்டவரா வெளிப்படாதவரான்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் வெளிப்படாதவர், அவ்வியக்தம். அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம் பண்றார். அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு சங்கல்பம் பண்றார். சங்கல்பம் பண்ணிட்டு நிர்குண நிராகாரமா இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வார்த்த காரியா யாராவது ஒரு மீடியேட்டர் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு காரியங்கள்லாம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா பிராணம் அசிர்ஜத. அவர் என்ன பண்றாரு, ஈஸ்வரன் தானே வந்து பாத்தீங்கன்னா டைல்யூஷன் ஃபார்ம்ல என்ன பண்றார், ஈஸ்வரன் பிராண ரூபத்துக்கு இறங்கி வரார். நிர்குணமா சகுணமா வெளிப்படாதவரா அவ்வியக்தமா இருந்தவர் என்ன பண்றார், மெதுவா சூக்ஷ்மமா வெளிப்பட்ட பிராணனா ஆகிறார். அவருக்கு பேரு ஹிரண்யகர்பர்னு பேர். அந்த ஹிரண்யகர்பர் என்ன பண்றார் அப்படின்னா, புராணத்துல அதுக்கு பேர் தான் விஷ்ணு பகவான் அப்படின்னு. அந்த விஷ்ணு பகவானா இருக்கிற அந்த ஹிரண்யகர்பர் என்ன பண்றார், மிதுனம் உட்பாதயத்தே. அவர் என்ன பண்றார், தன்னையே முதல்ல என்ன பண்ணிக்கிட்டார்னா ஒரு ஜோடியா ரெண்டா ஆக்கிக்கிட்டார். அவரை விதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே விதை தான், ஆனா அந்த ஒரு விதைக்குள்ளார எத்தனை இருக்கு, 2 பார்ட் இருக்கு. அவரை விதையில பீன்ஸ்ல அந்த 2 பார்ட்டா தன்னையே ஆக்கிக்கிட்டார். அதுல ஒரு பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன், இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர், ஆதித்யன் சந்திரன் அப்படின்னு 2. ஒன்னு பிராணன் சொல்லலாம், மேட்டர்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த பிராணசக்தி என்ன அப்படின்னா ஆதித்யன், மேட்டர் எது அப்படின்னா சந்திரன், ரயி அப்படின்னு பேர். அதுக்கு மேட்டருக்கு என்ன பேரு, ரயி, ஐஸ்வர்யம் அப்படின்னு பேர். அப்ப இந்த 2ம் வந்து பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரனோட அம்சம் தான் இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற வெல்த் எல்லாம். ரயின்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம் எல்லாம் மேட்டர், எல்லாமே வெல்த்ன்றது வெறும் மேட்டர் தானே. அதுக்கப்புறம் அதை போகம் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு, இந்த பிராணன். அப்ப இந்த 2ம் ஆனதுக்கு பிறகு மந்திரம் சொல்லுது, 6வது மந்திரம். அத ஆதித்யஹ உதயன் யத் பிராச்சீம் திஷம் பிரவிஷதி தேன பிராச்சியான் பிராணான் ரஷ்மிசு சந்நிதத்தே. ரொம்ப அற்புதமான மந்திரம், ரொம்ப முக்கியமா பார்க்கணும். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில உதயமாகிறானோ, சூரியன் உதயமாகிறான் அஸ்தமனமாகிறானா இல்ல. நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா புவன கோஷ மண்டலத்தை பத்தி பேச போறோம். யோக சூத்திரத்துல 24 பார்த்திருக்கோமா, 26வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சூரியன் உதிக்கிறானா மறையிறானா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா, சூரியன் உதயம் அஸ்தமனம். சூரியனோட லெவல்ல அஸ்தமனம் உதயம் இல்லை, நம்மளோட லெவல்ல தான் அஸ்தமனம். கிழக்குல உதிக்கிறான், மேற்குல மறைகிறான். அதை பத்திலாம் நம்ம டீட்டெயிலா புவனகோஷ அந்த வர்ணனையில பார்க்க போறோம் யோக சூத்திரத்துல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போ கிழக்கு, நம்ம விவகாரத்துல வச்சுப்போம், எப்ப காலையில கிழக்குல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உதயமாகிறானோ அப்ப என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு திசையில இருக்கக்கூடிய மேற்கு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்றான், இந்த பிராணிகள்கிட்ட இருக்கக்கூடிய பிராணன் இருக்குல்ல, அந்த பிராணன்களை எல்லாத்தையும் என்ன பண்றான், தாரணம் செய்கின்றான். எனக்கு நல்லா பிரத்யட்சமா தெரியும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கஃபம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கஃபமா இருக்கும் காலையில. எனக்கு எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் மேல வந்துட்டான் அப்படின்னா ஃபுல் எனர்ஜி எனக்கு வந்துடும். அந்த சூரியன் மேல வரல அவ்வளவுதான், முடிச்சிச்சு, நான் செத்தேன். அப்ப என்னுடைய பிராணனை யாரு தாரணம் பண்றா, என்ன மாதிரியே இந்த லோகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எல்லாத்தோட பிராணன்களையும் அந்த சூரியன் மூலமா யாரு உள்ள இருக்கக்கூடிய அந்த நாராயணன் தான் என்ன பண்றா, சூரிய நாராயணன் தாங்குகின்றான் பிராண ரூபமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவன் பிரதீச்சிம் திசம் திசம் பிரவிஷதி, பிராச்சிம் திசம் பிரவிஷதி தேன பிராச்சியான் பிராணான் ரஷ்மிசு சந்நிதத்தே யத் தக்ஷிணம் யத் பிரதீச்சம் பிரதீச்சிம் யத் உதீச்சிம் யததோ ஊர்துவம். எப்ப வந்து அவன் மேற்கு திசையில உதயமாகிறானோ மேற்குல இருந்து எல்லா அந்த திசையில பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளோட பிராணனையும் தாங்குறான். எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல போறானோ
எது உதீச்சி உதய இந்த நம்ம சொல்றோம்ல தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு இப்படி போயிட்டு இப்படி வருது இல்ல, அப்படி வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாயனத்துல இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறதெல்லாம் தெற்கு திசையில இருக்கிறதெல்லாம், உத்தராயணத்துல வரும்போது வடக்கு திசையில இருக்கிற பிராணன்களை எல்லாத்தையும் இவன் என்ன பண்றான், மேல நிற்கும் போது கீழே இருக்கிறதையும் கீழே இருக்கும் போது மேல இருக்கிறதையும் இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளையும் தன்னுடைய பிராண சக்தியால் என்ன பண்றான், தாங்குகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருது. சயேஷ வைஸ்வானரோ விஸ்வரூபா, அந்த பகவான் பிராண ரூபத்துல எப்படி இருக்கார், விஸ்வரூபமா இருக்கார். எப்படி விஸ்வரூபமா இருக்கார் அப்படின்னா சூரியனோட கதிர்கள் மூலமா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார். நான் சொல்லல இருட்டுன்றது என்னது, சூரியன் இல்லாத இடமா? இல்ல இல்ல, சூரியனோட வேற ஒரு ஃபார்ம் தான் சந்திர ரூபத்துல வந்து என்ன ஆகுது, இருட்டையும் வியாபிச்சிருக்கு. அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த மொத்த உலகத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கான், தன்னுடைய கதிர்கள் மூலமா வியாபிச்சிருக்கான். அதனால அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா விஸ்வரூபா அப்படின்னு பேரு. பகவானுக்கு என்ன பேரு, விஸ்வரூபகான்னு பேரு. பிராணோ அக்னிர் உதயத்தை, அந்த பிராணன் என்ன ஆகுது தெரியுங்களா, டைல்யூஷன் ஃபார்ம்ல அக்னியாக உதயமாகின்றது சூரியனா. ததேத திருச்சாபி உக்தம், அதையே ரிச்சாவும் மந்திரமும் கூறுகிறது அப்படின்னு 8 மந்திரங்கள் வரைக்கும் இது வரிசையா இருக்கு. இதுல 8வது மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா விஸ்வரூபம் ஹரிணம் ஜாதவேதசம் பராயணம் ஜோதிரேகம் தபந்தம். இந்த சூரிய ரூபத்துல இருக்கிற அந்த பகவான், விஸ்வரூபியா இருக்கிற பகவான் என்ன பண்றாருன்னா ஹரிணம் அநேக கதிர்களை உடையவரா, ஜாதவேதசம் அக்னியா எல்லாத்தையும் அறிந்தவரா. அவருக்கு அறியாதது இந்த உலகத்துல ஒரு ஜீவராசியும் இல்லை. யார் உள்ள வந்தாலும் இந்த கிரியேஷன்ல அவருக்கு தெரியாத இங்க ஒண்ணு நடக்காது. ஏன்னா அவர் தான் கிரியேட்டரே. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பராயணம், அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பராயணம். ஜோதிரேகம், ஒரே ஜோதி, சூரிய ஜோதி, சூரிய நாராயணன் தான். தபந்தம், சதா இந்த உலகத்தை தபிச்சுக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல, சகஸ்திர ரஷ்மி சததா வர்த்தமான. இதுதான், இதுக்காக தான் வந்தேன். இந்த 4 மந்திரங்களை படிச்சது எதுக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட் 8வது மந்திரத்துல இருக்கிறது, 1:8 இருக்கிறது. சகஸ்திர ரஷ்மிகி சததா வர்த்தமானக பிராணக பிரஜானாம் உதயதி ஏஷ சூர்யா. 8வது இதுல செகண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு, ஆயிரக்கணக்கான ரஷ்மிகளை உடையவராக. எத்தனை ரஷ்மி, அவரோட ரஷ்மிகளை கணக்கு பண்ண முடியாது. சததாவர்த்தமானக, நூற்றுக்கணக்கான வடிவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் பிராண ரூபத்துல என்ன பண்றார், பலவிதங்களான ரூபங்களை எடுத்துக்கிட்டு பிராணக, அந்த பிராணன் என்ன பண்ணுதுன்னா பிரஜானாம் உதயதி ஏஷ சூரியக, பிரஜைகளுடைய பிராணனா சூரியனா உதயமாகிறார். அப்ப சூரியன் உதயமாகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிரம்மசூத்திரத்துல வந்து ஆச்சாரியர் பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்றார் என்னன்னா, இந்த பவுண்டெயின் இருக்குல்ல, நீர் ஊற்று, எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீர் ஊற்று வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து அப்படியே மேல அப்படி போய் வருமோ, அது மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நாடிகள் வந்து எத்தனை, 72,72,10,200 நாடிகள் இருக்கு. அந்த நாடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு பவுண்டெயின் மாதிரி என்ன பண்ணும், மேல் நோக்கி நாடிகள் போகுது. ஒவ்வொரு நாடிகளோடையும் சூரியனோட கதிர்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கனெக்டடா இருக்கு. அவதார் ஃபிலிம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான், நம்மால் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்படியே ஒரு கனெக்ஷன் பண்றது இருக்கும் பாத்தீங்களா. அவதாரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு இது நாடி மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு கரெக்டா ஒன்று கனெக்ஷன் ஃபிளக் கனெக்ஷன் பண்ற மாதிரி எனர்ஜி எல்லாம் வரும். அதே தான் வாஸ்தவத்துல, வேற எதுவுமே இல்லை. அவங்க பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸா பண்ணியிருக்காங்க. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடிகள் எல்லாம் கிளம்பி போகுது, மேல இருந்து சூரியனோட கதிர்கள் எல்லாம் கனெக்ஷன் ஆகுது. இந்த கர்ம பலன் எப்படி சுவாமி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹிரண்ய கர்ப்பர், சூரிய மண்டலத்துல இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்றார், அந்த ரஷ்மிகள் மூலமா தான் வாத பித்த கபம், இந்த வாத பித்த கபத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த கதிர்கள் மூலமா உள்ள பிரவேசம் பண்ணி சத்வரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்களை ஆக்டிவேட் பண்ணி நம்மளை காரியம் பண்ண வைக்கிறார், நம்மளை தூங்க பண்றார், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைய வைக்கிறார். எல்லா காரியத்தையும் இந்த கதிர்கள் மூலமா தான் பண்றார்.
இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் அவருடைய கதிர்கள் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கார். அப்ப சூரியன் உதயமாகிறான்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரஜைகளுடைய பிராணன் சூரிய வடிவத்தில் உதயமாகின்றான் அப்படின்னு சொல்லலாம். சூரியன்னா சும்மா இல்ல, சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்மா ஹிரண்ய கர்ப்பர். அடிச்சா அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிஷ்மான் அப்படின்னு சொல்லுது. அர்ச்சிஷ்மானா ஹிரண்ய கர்ப்பர், கதிர்களை உடையவர். இதே வந்து 15:12 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் முக்கியமானது இருக்கு. யதா யகதம் தேஜக ஜெகத்பாசயதே கிலம். 15:12 தானே? 15:12. ஆமா, 15:12 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. யதாதித்யகதம் தேஜோ ஜெகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. பக்கத்துல அதையும் எழுதிங்க. பகவான் சொல்றார், ஆதித்யன்ல எந்த ஜோதியானது தேஜஸானது இருக்கிறதோ, இந்த மொத்த ஜெகத்தையும் எது பிரகாசிக்கின்றதோ, அதுவும் யச்சந்திரமசி சந்திரன்ல ராத்திரியில எது பிரகாசிக்கின்றதோ அதுல இருக்கக்கூடிய தேஜஸாகவும், இந்த உலகத்துல வந்து பூமியில வந்து அக்னியில எந்த தேஜஸ் இருக்கோ, எந்த பிரகாசம் இருக்கோ, அதையும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தேஜஸே என்று அறிந்து கொள். அந்த தேஜஸ்க்கு பேர் தான் வெளிப்படும் போது அதுக்கு என்ன பேரு? ரஷ்மி, கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்மியை உடையவரா இருக்கார். அதான் செல்வ வியாபி. அதான் விஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஸ்வரூபமா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, அர்ச்சிஷ்மா அர்ச்சிஷ்மந்தோ. பாஷத்துக்கு வந்து அர்ச்சிஷ்மந்தோ, அர்ச்சிகளை உடையவர். யதீயேன அர்ச்சிஷா சந்திர சூரியாதய, எவருடைய அர்ச்சிஷ்னால கதிர்களால தேஜஸ்னால சந்திரனும் சூரியனும் பிரகாசிக்கிறார்களோ. கரெக்டா வந்துருச்சு பாருங்க. சந்திர சூரியாதய கூட என்ன சேர்த்துக்கணும்? அக்னி முதலியவைகள், மின்னல் முதலியவைகள். மின்னலா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், இதெல்லாம் எவருடைய கதிர்களால தேஜஸ்னால பிரகாசிக்கின்றதோ சயேவ முக்கியக அர்ச்சிஷ்மான், அவர்தான், அந்த பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அர்ச்சியை உடையவர், கதிர்களை உடையவர். அதான் காயத்ரி. காயத்ரிக்கு மகிமை ரொம்ப அதிகம், ரொம்ப விசேஷம். எல்லா தேவதைகளோட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 80-90 தேவதை வரும்னு நினைக்கிறேன். அதேமா ஞாபகத்துக்கு ஒரு சந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே எல்லா தேவதைகளையும் ஒரு சந்தியால கொண்டு வந்துடும். எத்தனை நவகிரகங்கள்ல இருந்து, எத்தனை தேவதைகள்ல இருந்து, அதுவும் சாம வேதத்துல எல்லாம் வந்து தர்ப்பணங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகம், வேற மற்றதோட அதிகம். எஜுர்வேதத்தை காட்டிலும் சாம வேதம் ரொம்ப அதிகம், எல்லாம் கவர் ஆயிடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு பிராணன் தான் என்னது? ஹிரண்ய கர்ப்பர் தான் சததா வர்த்தமான அநேக தேவதா ரூபத்துல இங்க இருக்கார். சந்திரன் சூரியன்ல இருக்கக்கூடிய எல்லா பிரகாசங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பிரகாசத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பிரகாசிக்குது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, மந்திரம் சொல்லுது. அவருடைய பிரகாசத்தினால்தான் எல்லாம் பிரகாசிக்கின்றது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சயேவ முக்கியக அர்ச்சிஷ்மான். சூரியனுக்கும் கதிர்கள் இருக்கு, சந்திரனுக்கும் கதிர்கள் இருக்கு, அக்னிக்கும் கதிர்கள் இருக்கு, பிரகாசம் இருக்கு. அதெல்லாம் முக்கியம் இல்ல. யாரோட பிரகாசம் முக்கியம்? ஹிரண்ய கர்ப்பரோட பிரகாசம் தான். இதுக்கப்புறம் 634வது நாமம் அர்ச்சிதக. இந்த விதமா ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்லா இது பிரஷ்னோபனிஷத்தை நல்லா உபாசனை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து கதிர்கள் மூலமா ஃபுல்லா வியாபிக்கிறார். கதிர்கள் என்னது? பிராணன். பிராணனோட சோர்ஸ் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன். நம்ம சுவாசிக்கிறோமே, இந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? சூரியன்ல இருந்து உண்டாகிறது. மழை எங்கிருந்து உண்டாகுது? சூரியன்ல இருந்து உண்டாகுது. கர்மபலன் எங்கிருந்து கிடைக்குது? சூரியனுக்குள்ளார இருக்கிற அந்த சூரிய நாராயணன் தான் உண்டாகுது, ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து. அப்படி நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரே ஒரு ஏகோ தேவதா புரிஞ்சிரும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா அர்ச்சிதக. 634வது நாமம் அர்ச்சிதக. பகவான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றதெல்லாம் ரிஷிமார்களோட வித்யா. அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சனாதன தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வழிபாடு எது அப்படின்னா சூரிய வழிபாடு.
என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன்ல நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. காட்டுவாசிங்க நம்ம லிங்குவிஸ்டிக்லாம் வந்து எழுதுவானுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் காட்டுவாசிகளா இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ணாங்க. ஏன்னா ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு அக்னி வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனாங்க. சந்திரன், சூரியன், அப்புறம் வாயு, பிராணன் இதெல்லாத்தையும் உபாசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. பாவம் அவங்களுக்குலாம் ஒன்றும் புத்தி இல்லை அப்படின்னு அவங்க தான் ரொம்ப புத்தியோட இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பூரண ஞானம் இருந்தது. எல்லாத்தினாலையும் அர்ச்சிக்கப்பட்டவரா அந்த ஹிரண்ய கர்ப்பர் இருந்தார். பிராண ரூபத்துல இருக்கிற சூரிய மண்டலத்துக்குள்ளார அர்ச்சியை உடையவரா இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பர். அதனால பகவான் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிதக அப்படின்னு பேர், அர்ச்சிக்கப்பட்டவர், பூஜிக்கப்பட்டவர். என்னது பாஷ்யத்தை சொல்றார், சர்வலோக அர்ச்சிதைஹி விரஞ்சியாதிபிகி அர்ச்சித இதி அர்ச்சிதா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை அர்ச்சனை பண்றோம். பிரம்மாவை அர்ச்சனை பண்றோம், இந்திரனை அர்ச்சனை பண்றோம், எல்லாத்தையும் சூரியனை அர்ச்சனை பண்றோம், சந்திரனை அர்ச்சனை பண்றோம், கிரகங்களை அர்ச்சனை பண்றோம். நிறைய தேவதைகள் சின்ன சின்னதா 30 முக்கோடி தேவதைகள் இருக்கா. எல்லா தேவதைகள்லையும் நம்ம அர்ச்சனை பண்றோம். நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடிய எல்லாரும் விரிஞ்சியாத்தினா பிரம்மா முதல் கொண்டு மற்ற எல்லா தேவதைகளாலும் யார் அர்ச்சிக்கப்படுறாருன்னா ஏகோ தேவதா, அந்த ஒரு தேவதையை தான் இவங்க எல்லாரும் அர்ச்சனை பண்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் முக்கியமான அர்ச்சிக்கப்படக்கூடியவர். அதனால சுவாமிக்கு பேரு அர்ச்சிதா அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 635வது நாமம் கும்பஹா. கும்பம்னா கலசம். கும்பம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் கும்பம்னா தண்ணி எடுத்து வைக்கிற கும்பம் அப்படின்லாம் அர்த்தம் எடுக்காதீங்க. கும்பகனா என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதேதான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷ்னோபனிஷத்துல இருக்கிறது. இங்க ஆச்சாரியர் சொல்றார் கும்பவத்து, கும்பத்தை போன்று. என்னது கும்பத்தை போன்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பத்தை போன்று வந்து பாத்தீங்கன்னா என்ன இது, இதுல முண்டக்கத்துல 2 6 எழுதிக்கங்க, முண்டக்கத்துல 2 6 எழுதிக்கங்க. பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 6 முண்டக்கத்துல 2 6, பிரஷ்னத்துல 2 6, அதுக்கப்புறம் 6 6 எத்தனை 6ஆ வந்துகிட்டு இருக்கு பாருங்க. 2 6 முண்டக்கம். பிரஷ்னத்துல 2 இடத்துல வருது 2 6 6 6, 2 6 6 6, 2 மந்திரம் வருது. அந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சாரியார் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாஷ்யத்தை படிச்சிருவோம். கும்பவத்து, கும்பத்தை போன்று, அஸ்மின்னு சர்வம் பிரதிஷ்டிதம் இது கும்பஹா. கும்பம்ன்றதுக்கு அர்த்தம் ஹப்னு அர்த்தம் எடுங்க. கும்பம்னா வந்து பாத்தீங்கன்னா தேர் சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு குடம் மாதிரி இருக்கும். அந்த மையப்பகுதியை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ண மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு தேர் சக்கரத்தோட நாபி பகுதியில போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்க நம்ம இதே எடுத்துங்களேங்க, நம்ம கார் சக்கரமே எடுத்துங்களேன். கார் சக்கரத்தோட மையப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம், அது கொஞ்சம் எம்போஸ் ஆகிருந்துச்சுன்னா அது என்ன கும்ப மாதிரி இருக்கும். ஹப் சரீரத்துல நாபி. அதே மாதிரி இங்க சொல்றாரு கும்பத்தை போன்று. கும்பம்னா என்ன அர்த்தம்? ஹப்பு. ஹப்பு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஸ்மின்னு சர்வம் பிரதிஷ்டிதம். இந்த பகவான் இடத்துல தான் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வமும் சூத்திரே மணிகனா இவ, சூத்திரத்தில் கோர்க்கப்பட்ட மணிகளை போன்று நிலை பெற்றிருக்கின்றன. அதனால சுவாமிக்கு பேரு கும்பகான்னு பேரு. யார் எடுக்கணும்? ஹிரண்ய கர்ப்பர். திரும்ப ஹிரண்ய கர்ப்பர் தான் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஷ்னோபனிஷத்துல மந்திரம் என்ன சொல்லுது? முதல் இது வந்து பாத்தீங்கன்னா 2 6 சொல்லுது. 2 6 சொல்லும் போது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ரொம்ப அருமையான மந்திரம் சொல்றாரு. அராயிவ ரதநாபௌ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். இங்க அப்படியே வந்துருங்க. அராயிவ ரதநாபௌ, ரதத்தோட நாபிஸ்தானத்துல எப்படி ஆரங்கள்ன்ற ஃபோக்ஸ் எல்லாம் சைக்கிளோட ஃபோக்ஸ் கனெக்ட் ஆயிருக்க மாதிரி பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். இந்த மொத்த பிரபஞ்சமும் பிராணனிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கு. பிராணனுக்கு என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல ஒன்றும் இருக்காது.
இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல சுவாமி. 7வது சாப்டர்ல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், மயா மத்த பரதரம் நான்யது கீதால வந்து சொல்லும்போது சொல்றார், எனக்கு அந்நியமா வேற ஒரு காரணம் இல்லை. என்னிடத்தில் மணிகள் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கோ நூல்ல, அதே மாதிரி என்னிடத்தில் சூத்திராத்மாவா இருக்கிற என்னிடத்தில் இந்த மொத்த ஜகத்தும் கோர்க்கப்பட்டிருக்கு. நமக்குள்ளாரெல்லாம் ஒரு நூல் இருக்கு. என்ன நூல்? பிராணன். பிராணன்ல தான் நம்ம எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோம். கட்டாச்சுன்னா என்ன ஆகும்? பிராணன் போச்சுன்னா நம்ம உதிர்ந்து போயிடுவோம், மணி செதறி போற மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். பிராணனிடத்துல தான் எல்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு. ரிச்சோ யஜும்சி சாமானி யஜ்ஞ க்ஷத்ரம் பிரம்மச்ச, 4 வேதங்களும், அது மட்டும் இல்லாம பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்கள் சொல்லக்கூடிய எல்லா ஜனங்களும் யாரிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கான? அந்த பிராணன் இடத்துல தான் கோர்க்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சொல்ற. அப்ப பிராணன் தான் என்னது? கும்பம் மாதிரி, கும்பம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்துல போட்டுங்க கும்பகான்றதுக்கு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மான்னு எழுதிக்கணும். 7வது சாப்டர்ல என்னது, என்ன ஸ்லோகம் அது, அதையும் சொல்லிட்டு சரியா. 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த பரதரம் நான்யது கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. அருமையான ஸ்லோகமாச்சு. 7 7 7 7 7 7 7ன்னு போட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். அப்ப கும்பம்ன்றதுக்கு அர்த்தம் எதை குறிக்குது? பிராணன், சூத்திராத்மா, ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். அவர்தான் கும்பம். அவரிடத்துலதான் இந்த மொத்த ஜெகத்தும் நிலை பெற்றிருக்கிறது. ஏகோ தேவதா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 636வது நாமம். நம்ம வேதாந்தத்தை வச்சு மீனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்துல போய் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா வேற மாதிரி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல கேட்டு பாருங்க. நம்ம இவன் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன ஃபுல்லா சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்பப்போ சொல்றாரு. அது ஃபுல்லா சொல்லியிருக்காரா? நம்ம 8-10 நாமம் பார்த்தாவே முடிய மாட்டேங்குது. பிரவச்சன கர்த்தாக்கள்லாம் எப்படி முடிக்கிறாங்கன்னு தெரில, எவ்வளவு நாள் ஆகும்னு தெரில, இதெல்லாம் வந்திருக்காரான்னு தெரில. அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே போவாங்க. வேதாந்தமே சொல்ல மாட்டாங்க, வேற விதமாக சொல்லிக்கிட்டு போவாங்க. 636வது நாமம் வந்துருது விசுத்தாத்மா. இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பியூரிஃபை அதிகமா ஆகணும் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தப்படுத்தக்கூடிய. இந்த விசுத்தாத்மாவை சிந்தனை பண்றதுக்கு, இந்த பிராணாத்மாவை சிந்தனை பண்றதுக்கு எது சுவாமி பெஸ்ட் வே அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிருக்க அப்படின்னா, பிரஷ்ன உபனிஷத்துல முதல் 4 பிரஷ்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனை பத்தி, பிராண உபாசனையை பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறம் 5வது பிரஷ்னம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஓங்காரத்துக்கு வந்துடும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளு பிராணன், பேரு ஓங்காரம், நாமம் நாமி. நாமி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமி வந்து பாத்தீங்கன்னா பிராணன். பிராணனுக்கு ஒரு பேர் இருக்கு சுவாமி. என்ன பேரு அப்படின்னா ஓங்காரம். அப்ப வந்து பவித்திரமிக ஓங்காரக அப்படின்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்றவைகள்ல முக்கியமான பவித்திரம் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா அந்த ஓங்காரம். அப்ப ஓங்கார சுரூபியா பகவான் இருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளவு பவித்திரமா இருப்பார். ஓங்காரமே சுரூபமா, பிராணனே சுரூபமா இருக்கிறவர் ஓங்காரம். பிருகதாரண்யக்கத்துல முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கும், அஸ்வமேத யாகம் அப்படின்ற ஒரு உபாசனை ஆரம்பிக்கும். யார் அஸ்வமேத யாகம் பண்ண முடியும் அப்படின்னா ராஜா, பெரிய சக்கரவர்த்தி தான் பண்ண முடியும். அப்ப நீங்களும் நானும் என்ன பண்றது சாமி? அப்ப பாரபட்சமா இருக்கு இந்த வேதம் அப்படின்னா நம்மளும் பண்ண முடியும். பிச்சைக்காரன் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அஸ்வமேத யாகத்தை என்ன பண்ண முடியும்? மனசுனால பண்ண முடியும். பூசலார் கோயில் கட்டின மாதிரி. பூசலாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம் இல்லை, ராஜா கோயில் வெளியில கட்டுறாரு. பூசலார் என்ன பண்ணார்? உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளாரையே கோயில் கட்டினார். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயோ அஸ்வமேத யாகம்லாம் பெரிய யாகம்னு சொல்றாங்களே, அதை நம்ம பண்ணலாமா? எப்படி பண்றது அப்படின்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல முதல் உபாசனையே அஸ்வமேத யாக உபாசனை. யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னது? அஸ்வம், குதிரை தானே. குதிரையை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேசத்துக்கெல்லாம் விடுவாங்க. அந்த குதிரை எல்லா இடத்துலயும் போய் வந்து பாத்தீங்கன்னா அதை பிடிச்சி வச்சாங்கன்னா அந்த ராஜாவை போய் வெற்றி கொண்டு அந்த குதிரையை திரும்ப கொண்டு வரும், திரும்ப அவுத்து விடும். அப்போ ஒரு ராஜா வந்து பராக்கிரமம் உடையவனா இருந்தாதான் அந்த குதிரையை யாரும் பிடிக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குதிரை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான் குதிரை.
அஸ்வமேதையாக உபாசனையில பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா குதிரை. அப்ப பிச்சைக்காரன் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைக்வர் மாதிரி குஷ்டரோகியா அப்படியோ ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருக்கிற ஒண்ணுமே நயா பைசா இல்லாதவன் கூட என்ன பண்ண முடியும்? பிராண உபாசனையை பண்ண முடியும். அதை பண்ணும்போது அங்க உபாசனையில சொல்லுது, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் தேவாசுர இது வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. ஒரு கதை சொல்லுது. தேவாசுர யுத்தம் நடக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீஸ்ட் வேணும், ஒரு ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுரர்களை தேவர்களை ஜெயம் பண்ற மாதிரி இவங்களுக்கு காரியம் பண்ணணும். இதுக்கு பிரீஸ்டை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா தேவர்கள்ல இருந்து தான் பிரீஸ்ட் வேணும், அசுரர்கள்ல யாரும் பிரீஸ்ட் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து யாரை பிடிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு தேவர்களையா பிடிக்கிறாங்க. தேவர்கள்னா யாரு? இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களோட இது நம்ம தேகத்துல இருக்க தேவர்கள். இவங்கள்ட்ட எல்லாம் போய் ஆசை வார்த்தை காட்டுறாங்க, கரப்ஷன் பண்றாங்க. அப்பவே ஆரம்பிச்சிருச்சு கரப்ஷன்லாம். உனக்கு இவ்வளவு தரேன், அதை தரேன், இதை தரேன், நீ வந்து எனக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் பண்ணு, எனக்காக நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவர்களை வந்து வெற்றி கொள்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. இந்த நாக்கு, கண்ணு, மூக்கு, வாயில் அந்த நாக்கு இருக்கே, ஒரு மசால் தோசைனாவே மயங்கி போயிடுது. அசோகான்னு சொல்லிட்டா போதும், விஷோகம் போயிடுது. போடா அப்படின்ட்டு அசோகாக்கு பின்னாடி போயிடும். இப்ப சாப்பிட்டு வந்தேன் அசோகா, அதான் சொல்றேன். இந்த நாக்கு எவ்வளவு பலகீனமா இருக்குல்ல. கொஞ்சோண்டு எதையாவது காட்டினா போயிடுது, எதையாவது ஒரு மியூசிக்கை போட்டா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பின்னாடியே போயிடுது. இந்த நல்ல சொகுசுக்கு எல்லாம் அடிமையாகி இந்த இந்திரியங்கள்லாம் தோத்து போகுது. ஆனா இந்த இந்திரியங்கள்லாம் பலகீனமா இருக்கிறதுனால இதை வந்து தேவர்களை ஜெயிக்கிற அளவுக்கு இவங்களால கானம் பண்ண முடியல, சாமர்த்தியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை பிடிச்சா நமக்கு காரியம் சாதிக்க முடியும்? ரொம்ப பலமான ஆள் யாரு அப்படின்னா பிராணன் மட்டும் மிச்சம் இருக்கு. இந்த பிராணன்ட்ட போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணா எந்த ஒரு அபிமானமும் இல்லாம பூரணமா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. மற்றவங்க எல்லாம் அபிமானத்தினால பலகீனத்தினால வந்து பாத்தீங்கன்னா விழுந்து போனார்கள். ஆனா பிராணன் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா அங்க இடத்துல ஒரு வர்ணனை வருது. இந்த மண்ணாங்கட்டி இருக்குல்ல, மண்ணு கட்டி இருக்குல்ல, நம்ம வீட்டுல எல்லாம் விளையாடுவோம். ஒரு மண் கட்டி என்ன எடுத்து பாறையில அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? பாறையில அடிச்சோன்னா அந்த மண் கட்டி செதறி போகுமா? அது மாதிரி என்ன ஆனாங்கன்னா அசுரர்கள் எல்லாம் இந்த பாறை மாதிரி இருக்கிற பிராணன்ல பட்டு செதறி போனார்கள், தோற்று ஓடி போனார்கள். அப்படி அது வந்து பாத்தீங்கன்னா பலகீனம் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல எது அப்படின்னா பிராணன் மட்டும் அபிமானம் இல்லாதது, பலகீனம் இல்லாதது, இந்த உலகத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாதது இந்த பிராணன். ஏன் அப்படின்னா விசுத்தமானது. அந்த பிராண ரூபத்துல யார் இருக்கா? ஹிரண்ய கர்ப்பர் பகவான் இருக்கார், சூத்திராத்மாவா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது விசுத்தாத்மான என்ன அர்த்தம்? விசுத்தாத்மானா ரொம்ப சுத்தமான ஆத்மா, பலகீனங்கள் இல்லாதவர், அபிமானம் இல்லாதவர். பாஷிகர் சொல்றாரு இத. இங்க பக்கத்துல வந்து என்ன பண்ணீங்கன்னா விசுத்தாத்மான்றதுக்கு பக்கத்துல பிரஷ்னோபனிஷத்து 6:2 எழுதிங்க. 6:6 பிரஷ்னோபனிஷத்துல 6:6. நம்ம எப்படி சுத்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரா இவரதனாபோ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம்னு ஒரு மந்திரம் படிச்சோமோ, அது வந்து பாத்தீங்கன்னா 2:6 படிச்சோம் பிரஷ்னோபனிஷத்துல. அதே 6:6 சொல்லும் போது என்ன வருது தெரியுங்களா? நிர்குணத்துக்கு பிரம்மத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்லோகம் இருக்கு. அரா இவரதனாபோ கலா யஸ்மின் பிரதிஷ்டிதாக தம் வேத்யம் புருஷம் வேத யதாமா ஓ மிருத்யு பரிவ்யததா இதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. சுத்த பிரம்மத்துக்கு பேரும் என்ன பேரு அப்படின்னா ஹப்பு மாதிரி. சுத்த பிரம்மம் எப்படிப்பட்டது? நீங்க பிராணனை எடுத்துக்கிட்டீங்கனாலும், பகவான் ஹிரண்ய கர்ப்பரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் விசுத்தமானவர். அவர் பலகீனம் படுத்த முடியாது, அபிமானம் இல்லாதவர். எல்லா தேகத்துல இருக்கார். அவருக்கு எப்படி அபிமானம் வரும்? பாப்பிட்டையும் அவர் தான் இருக்கார், புண்ணியாத்மாட்டையும் அவர் தான் இருக்கார், பசுமாட்டுட்டையும் அவர் தான் இருக்கார், பன்றிட்டையும் அவர் தான் இருக்கார், சகல ஜீவராசிகள்கிட்டையும் சூத்திரமா இருக்கார். சூத்திரத்துக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்குமா? ஏன்னா எல்லா தேகங்களுக்குள்ளாரையும் அந்த ஹிரண்ய கர்ப்பர் தானே பிராணனா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 5:7. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டானோ அவனுக்கு என்ன கிடைக்குமானா யோக யுக்தோ விசுத்தாத்மா.
விசிதாத்மா விசிதேந்திரியா அப்படின்னு 5:7 இருக்கு. 5:7 பகவத்கீதையில இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிராணனை பிடிச்சு 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 அபியாசம் பண்ண 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 எங்க கொண்டு போயிடும் அப்படின்னா விசுத்தாத்மா எங்க போயிருவீங்க? சுத்த பிரம்மத்துக்கு போயிருவீங்க. எல்லா கலைகளும் வந்து பாத்தீங்கன்னா 16 கலைகளும் எந்த தத்துவத்தில் பிரதிஷ்டிதமா இருக்கோ அந்த சுத்த சைத்தன்யம் தான் விசுத்தாத்மா. அப்ப விசுத்தாத்மாவுக்கு சகுணமா எடுத்தீங்கன்னா பிராணன், நிர்குணமா எடுத்தீங்கன்னா சுத்த பிரம்மம். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுத்தாத்மாவுக்கு சொல்றாரு குணத்திரயாதீத தயா. குணத்திரயத்தீத அதீதம்னு என்ன அர்த்தம்? 3 குணங்களை கடந்த காரணத்தினால் சுத்த நிர்குணம். அப்ப சுத்த நிர்குணத்தை அடையறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கும்பம்னு முன்னாடி சொன்ன பிராணனை பிடிக்கணும். பிராணனை பிடிச்சிங்க அப்படின்னா விசுத்தாத்மாவா நீங்க ஆயிடலாம், நிர்குணத்துக்கு போயிடலாம். குணாதீததையா விசுத்த அசௌ ஆத்மா இது விசுத்தாத்மா. விசுத்தமா சுத்த சுரூபமா, ஏன்னா திரிகுணாத்மிகம் இல்லாதது, மாயா இல்லாதது சுத்த பிரம்மம், மாயா இல்லாத சுத்த பிரம்மமா, அதே நேரத்துல சர்வத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால விசுத்தமாவும் ஆத்மாவாகவும் இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேரு? நிர்குண நிராகாரத்துக்கு பேரு விசுத்தாத்மான்னு பேரு. நீங்க அதை சகுனமாவும் எடுத்தீங்கன்னா பிராணன் எடுக்கணும். அதுக்கப்புறம் விஷோதனக 637வது நாமம். விஷோதனகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவித்திரமிக ஓங்காரக என்னன்னு பாருங்க. விஷோதனகன என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார், ஸ்மிருதி மாத்திரேன பாப்பானாம் க்ஷபனாத் விஷோதன. சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாத்திரத்துல சுவாமியை எப்படி நினைக்கலாம்? 2 விதத்துல நினைக்கலாம், 3 விதத்துல நினைக்கலாம், 4 விதத்துல நினைக்கலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும் போதே எப்படின்னா ஏகதா பகுதா செய்வ. கீதால வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை எப்படி உபாசிக்கிறாங்கன்னா அவனுக்கு இருக்கிற ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே சுவாமியை உபாசிக்க முடியும். சுவாமியை வந்து ஒருத்தன் அத்வைத்தமா பாக்குறான், இருக்கிறது ஒரே தேவதா அப்படின்னு பாக்குறான், சுத்த பிரம்மம் தான் அப்படின்னு அபிண்ணமா பாக்குறான், தனக்கு அனன்யமா பார்த்து பூஜை பண்றான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணரூபத்துல பாக்குறான். யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா பிராணரூபத்துல பகவானை பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபத்துல இங்க இருக்கிறது எல்லாம் பகவான் தான், பகுத்வேல அநேக ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. ஆனா நீங்க எந்த ரூபத்துல பார்த்தாலும் சுவாமி என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மிருதி மாத்திரேன பாப்பானாம் க்ஷபனாத். பகவானை நீங்க விராட்டா நினைங்க, இல்ல உங்களுக்கு அந்நியமா 9:17 பக்கத்துல போட்டுங்க. 9:17 பிதாகமஸ்ய ஜெகத்தக 9:17 அருமையான மந்திரம். பகவத்கீதால 9:17. ஆமா, இந்த 17 அப்படியா இருக்கு? இல்ல ஓங்காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9:17. அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு என்னம்மா அது? ஆமா, அது வந்து 9:17 ஓங்காரத்தை பத்தினது. அதுக்கப்புறம் அந்த ஏகத்துவேன பிருத்தக்துவேன, ஆமா அது எங்க இருக்குது? 9:15. ஆமா 9:15 9:17 ரெண்டுத்தையும் எடுத்துங்க. 9:15 தான் சொல்றாரு, ஞான யஜ்ஞேன சாப்பியன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்துவேன பிருத்தக்துவேன பகுதா விஸ்வதோ முகம். அற்புதமா வந்துருது. நீங்க வந்து இருக்கிறது ஒரே தான், பிரம்ம தத்துவம் தான் அப்படின்னு ஞான யஜ்ஞத்தினால அறிவீங்க. அதுக்கப்புறம் இந்த உலக மக்கள்லாம் என்ன பண்றாங்க? நான் வேற பகவான் வேற அப்படின்னு சுவாமியை வந்து வேறா நினைச்சு பாவிக்கிறாங்க. அதே நேரத்துல வேதாந்தம் கேட்டவங்க என்ன பண்றாங்க? விராட் ரூபத்துல வந்து அவர் தான் எல்லா ரூபமா இருக்காரு அப்படின்னு உபாசிப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து உங்களுக்கு அந்நியமா பாருங்க, இல்ல வந்து சுவாமியை எல்லாமா பாருங்க, இல்ல சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சுவாமியா எனக்குள்ளார நானா இருக்காருன்னு அத்வைத்தமா பாருங்க. எப்படியாவது நினைச்சாலும் கூட, எந்த விதத்துல நினைச்சாலும் ஸ்மிருதி மாத்திரேன பகவானை நினைக்கணும். அதான் முக்கியம். சனாதன தர்மத்தோட இது என்னது? யார் யாருக்கு என்னென்ன சாமர்த்தியம் இருக்கோ, ஆச்சரியர் கிடைச்சதுன்னா வேதாந்தம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தானே பாவம் மாறும். விராட் உபாசனை யார் சொல்றா சொல்லுங்க? விராட் உபாசனை யாரும் சொல்றதே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் விராட் உபாசனையை பற்றி? யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், ஒருத்தர் குருநாதர் இருந்து சொல்லிக் கொடுக்கணும், இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு.
என்கிட்ட வரவங்கள்ட்ட எல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மனுஷன் இல்லை, எல்லா ரூபமும் வந்து ஈஸ்வர ரூபம். ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிருத்தக் பூத்தானி அநேகஷா வரப்போகுது பல சூக்திகள். ஏகோ விஷ்ணு மகத் பூதம், பெரிய பூதம் விஷ்ணு. அவர் தான் என்ன பண்றாரு, ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிருத்தக் பூத்தானி அநேகஷா. அவர் தான் ஒரே ஆள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமாக ஆயிருக்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பகவான் தான் எல்லா ரூபங்களாகவும் இருக்கார். அதனால நீங்க விராட் உபாசனைய பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சேவை பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ. எந்த ஆராதனை பண்றாலும் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பண்றதுதான் ஆராதனை. அதுக்கு பேர் விராட் உபாசனான்னு சொல்லித்தரோம். அப்போ அது தெரியல, மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 95% பீப்புள் என்ன பண்றாங்க, பகவான் வேற நான் வேற அப்படின்னா உபாசனை பண்றாங்க. ஆனாலும் உபாசனை பண்றாங்கல்ல, அவங்க வந்து அர்த்தார்த்தியா இருந்தா கூட, பிசினஸ் பண்ணாலும் துக்கத்தை போக்குன்னு பண்ணாலும் கூட அவங்க பண்றாங்கல்ல, பக்தி பண்றாங்கல்ல. அப்ப அவங்கவுங்க பண்ற பக்திக்கு ஏத்த மாதிரி பகவான் என்ன பண்ணுவார், ஸ்மிருதி மாத்திரேன, பகவான நினைச்ச மாத்திரத்துல பாப்பானாம் க்ஷபனாத், பாப்பங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா சுவாமி மெதுவா மெதுவா எரேஸ் பண்றார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தகுதி. வேறா வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாப்பம் போகும். விராட்டா பாத்தீங்க அப்படின்னா 80% பாப்பம் போயிடும். அதே நேரத்துல நானும் அவரும் ஒண்ணுதான், இருக்கிறது அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னா ஐக்கிய பக்தி பண்ணீங்கன்னா, அத்வைத பக்தி பண்ணீங்கன்னா பாப்பமே இல்லாம முக்தியும் கிடைச்சிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாத்திரத்துல சுவாமிய பாப்பங்களை வந்து பாத்தீங்கன்னா க்ஷபனாத்தின நாசம் செய்வதால் பகவானுக்கு என்ன பேரு, விஷோதனகன்னு பேரு. சோதனம் பண்றவர். நல்லா தெரிஞ்சுங்க, தங்கத்தை வச்சு என்ன பண்றான் இந்த கோல்டு ஸ்மித் என்ன பண்ணுவான், நல்ல ஹீட்டான இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இது பண்ணுவான்ல, தங்கத்துக்கு வலிக்குமா, அவன் வலிக்கதான் செய்யும். அதே மாதிரிதான் பக்தர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன பண்ணுவார், அவரை நினைக்க 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 நிறைய கஷ்டங்களை கொடுப்பார். எதுக்காக அப்படின்னா சோதனம் பண்றதுன்னு பேர், பரீட்சா பண்றதுன்னு அர்த்தம். சோதனம்னு அர்த்தம் சுத்தப்படுத்துறது, பரீட்சா படுத்துறது. சுவாமியை நினைக்க 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 அவர் கஷ்டங்களையும் கொடுத்து நம்மளை பரிசுத்தி ஆக்கி என்ன பண்ணுவார், நம்மளை முக்தியையும் கொடுப்பார். அதனால அவருக்கு பேரு விஷோதனகா. அதுக்கப்புறம் 638வது நாமம் என்ன வந்துருது, அனிருத்தகா. அனிருத்தகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வியூகங்கள், சதுர்வியூகம் நம்ம பார்த்துருக்கோமா, சதுர்வியூகம் அப்படின்னு, சதுர்வியூகா அப்படின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்ப சதுர்வியூகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ல வந்து முதல் 4வது ஆள் இந்த எப்படி வேணா பார்க்கலாம். மாண்டூக்கியத்தில் சொல்லும் போது விராட் வந்து பாத்தீங்கன்னா பிரதம பாதக அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்க இருந்து எடுக்கிறீங்க, ஜாகிரதத்துல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா விராட், இந்த ஜாகிரத பிரபஞ்சம் விராட் முதல், அப்புறம் சொப்பன பிரபஞ்சம் ஹிரண்யகர்பர் 2வது, தூக்கத்துல இருக்கிறது ஈஸ்வரன் 3வது, அதுக்கப்புறம் சுத்த பிரம்மம் 4வது. அப்ப சதுர்வியூகத்துல வந்து மாண்டூக்கியத்தோட கிரமத்துப்படி பாத்தீங்கன்னா கீழ இருந்து விஸ்வன் விராட்டு, தைஜசன் ஹிரண்யகர்பன், அதுக்கப்புறம் பிராக்யன் ஈஸ்வரன், அப்புறம் சுத்த பிரம்மம் துரியன். இந்த 4 இப்படி எடுக்கணும். இதே மேல இருந்து கீழே இறங்க, நம்ம இங்க இருந்து மேல போறோம். ஆனா டெய்லி காலையில இருந்து எப்படி வேக்கப் ஆகி வரோம், மேல இருந்து தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகிறோம். அப்போ எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா சுத்த பிரம்மம் முதலாவது, அப்புறம் தூக்கத்துல மாயோட சேரும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு வந்துடணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கும், பிராக்யன்னு சொல்லக்கூடியது ஈஸ்வரன். டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தூக்கத்துல இருக்கிறவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகர்பன் 3வது, அதுக்கப்புறம் 4வது வந்து விராட்டு. அப்ப இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா இந்த அனிருத்தகன்றது யாரு அப்படின்னா விராட்டு 4வது அப்படின்னு எடுக்கணும். பாஷிக்காருக்கு வந்து சதுர்வியூகேஷு சதுர்தோ வியூகா, ஆச்சரிய தெளிவா சொல்லிட்டார். சதுர்வியூகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4 வியூகம் பகவானுக்கு இருக்கு. அதுல வந்து 4வது வியூகம் அப்படின்னா என்ன அர்த்தம், விராட்டு. விராட்டுக்கு தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன பேரு, அனிருத்தகா அப்படின்னு பேரு. அதனால வந்து அனிருத்தகா அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்ல, வேற ஒரு மீனிங் ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ந நிருத்தக இது அனிருத்தகா. ஆச்சாரிய சொல்றார், ந நிருத்தியதே சத்ருபிஹி கதாச்சித் இதிவா. இந்த உலகத்துல எந்த ஒரு எதிரிகளாலும் எந்த காலத்திலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதவரா அந்த விராட் ரூபமா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு அனிருத்தகா அப்படின்னு அர்த்தம். ந நிருத்தியதே சத்ருபிஹி,
எதிரிகளால் நிப்பாட்ட முடியாதவர். புரியுதா உங்களுக்கு? எதிரிகள் யார் சுவாமி? நமக்குள்ளார அகக்ஷத்திருக்கள், புறக்ஷத்திருக்கள். உள்ளயும் இருக்கான், வெளியிலையும் இருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓங்காரத்தை சொல்றீங்க அப்படின்னா, பவித்ராநாமிக ஓங்காரக இருக்குல்ல, என்ன பண்ணணும்? ஓங்காரத்தை சொல்லும் போது ஸ்தூல பிரணவத்தை முதல்ல பிரயோகம் பண்ணணும். பார்வதி அம்மா புரியுதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றது சாமி. எனக்கு நான் மனசுலயே சொல்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்தூலத்துல ஏதாவது வந்தால் தாங்குற சாமர்த்தியம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லை? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்தும் நமக்கு வந்து ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகத்துல இருந்து பிரச்சனை வரும். இந்த தேகத்துல இருந்து ஆத்தியாத்மிகத்துல வரும். உள்ளுக்குள்ளார மனசுல இருந்தும் என்ன வரும்? ஏகப்பட்ட காமகுரோத லோப மோக மத மாத்சரியம்னு கீழே பிடிச்சி இழுக்கும். அப்ப இந்த எதிரிகள்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்துறவர் யாரு அப்படின்னா விராட் உபாசனை. நமக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா? இப்போ நமக்கு ஏதாவது இருக்காங்களா நம்ம மார்க்கத்துல? ஒண்ணுமே இல்லைல்ல. இப்ப கேட்டீங்க அப்படின்னா எதிரிகளே இல்லை, சுத்தமா இல்லை. எங்க பாதம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ பாதம். யாரும் பக்கத்துல நெருங்குறது இல்லை. ஏன்னா நெருங்க முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா? தூரத்துல பிடிக்காதவங்களா இருக்கான், ஆனா தூரத்துல தான் இருப்பான ஒழிய பக்கத்துல எவ்வளவு வரமாட்டான். ஏன் தெரியுங்களா? நெருங்க முடியாது. ஏன்? விராட் உபாசனா. அப்ப நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட் உபாசனைய பண்ண 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 உங்களுக்கு எதிரிகள் யாரும் பக்கத்துல உங்க மார்க்கத்துல வரவே மாட்டாங்க. ராஜ பாட்டியா போயிட்டே இருக்கலாம். சரியா? இதை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 639வது நாமம் அப்ரதிரதா. அடுத்த மீனிங் அதுதான். அப்ரதிரதகனா என்ன அர்த்தம்? எதிரிகள் இல்லாதவனா ஆகிவிடலாம். யாரெல்லாம் விராட்டு பகவான அனிருத்தன உபாசனை பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் இல்லாமல் போய் விடுவார்கள். பகவானுக்கு பேர் தான் என்ன பேரு? அப்ரதிரதகான்னு பேரு. நீங்க விராட் ரூபம் ஆயிடுவீங்க. மொத்த ஜெகத்தும் உங்களுக்கு உங்களுடைய சொரூபம் ஆயிடும். உங்களை எதிர்க்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆயிடுச்சா? பாஷத்துக்கு வந்துருங்க. பிரதிரதகனா என்ன அர்த்தம்? பிரதிபக்ஷோ அப்படின்னு அர்த்தம். நமக்கு எதிரிக்கு பேர் பிரதிபக்ஷம்னு பேர். ஸ்வபக்ஷம், பிரதிபக்ஷம். இந்த உலகத்துல வந்து வசிஷ்டத்துல வாசிஷ்டத்துல சொல்லுது. வசிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், நம்ம எங்க காட்டுக்கு போயிடலாமா சாமி? ஆள் இல்லாத காட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்துருக்கலாமா? இந்த மனுஷ பயில்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம். மனுஷங்க தான் ப்ராப்ளம். நமக்கு எங்கேயாவது காட்டுக்கு போயிடலாமா அப்படின்னா வசிஷ்டர் சொல்றாரு, காட்டுக்கே போனாலும் கூட என்ன இருக்கும்? 2 பட்சங்கள் இருக்கும். ஸ்வபக்ஷம் இருக்கும், பிரதிபக்ஷம் இருக்கும். எங்கேயும் போக முடியாது. அங்கேயும் 2 இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து எங்க போறது? எங்கேயும் போக கூடாது. என்ன பண்ணணும்? விராட் உபாசனைய பண்ணணும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, பிரதிரதகன்றதுக்கு அர்த்தம் பிரதிபக்ஷம் அப்படின்னு பேரு. பிரதிபக்ஷம்னு அர்த்தம் நமக்கு எதிரானவர்கள், எதிரிகள். அந்த எதிரிகள் அஸ்ய ந வித்யதே. பகவானுக்கு எதிரிகளே இல்லை. எந்த பகவானுக்கு? விராட்டுக்கு. ஏன் அப்படின்னா அவர் தான் எல்லாமா இருக்க. எல்லாமே அவரா இருக்கும்போது அவருக்கு எதிரிகள் எங்கிருந்து வர முடியும்? இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ரூபங்களும் சுவாமியோட ரூபம் தான், விராட் ரூபம் தான். அப்ப அவருக்கு எதிரிகள் இருப்பாங்களானா எதிரிகள் அப்படின்னு என்ன? வித்யதே இது அப்ரதிரதா அப்படின்னு சுவாமிக்கு பேர். அதுக்கப்புறம் 640வது நாமம் பிரத்யும்னஹா அப்படின்னு பேர். பிரத்யும்னகனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. பிரத்யும்னக அப்படின்றதுக்கு அர்த்தம் 4 வியூகங்கள்ல 3வது வியூகம். 4வது வியூகம் விராட்டு. விராட்டுக்கு மேல யார் இருக்கா? ஹிரண்ய கர்ப்பர். 3வது வியூகம். நிறைய பேருக்கு தெரியாது. என்னன்னா விராட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அனிருத்தா. பிரத்யும்னன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பகா. அப்புறம் ஈஸ்வரனுக்கு என்ன பேர் சொல்லுவோம் வைஷ்ணவ மதத்துல? சங்கர்ஷனக. சங்கர்ஷனகனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு பேர் வந்தாச்சு. ஏற்கனவே நமக்கு பேர் பார்த்தாச்சு. பிரளய காலத்துல எல்லாத்தையும் தன்னிடத்துல சுருக்கிக்கிறவர், லயம் பண்ணிக்கிறவர். ருத்ரன் என்ன பண்றார்? ஈஸ்வரன் என்ன பண்றார்? பிரளய காலத்துல எல்லாத்தையும் தன்னிடத்துல லயம் பண்ணிக்கிறவர் தான் ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரனுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர்ஷனக அப்படின்னு பேர். சுத்த பிரம்மத்துக்கு என்ன பேர் சுவாமி? என்னமா பேரு? வாசுதேவஹா. வாசுதேவன்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துக்கு. அப்ப அனிருத்தக, பிரத்யும்னக, சங்கர்ஷனக, வாசுதேவக. விராட்டு, இரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன், அதுக்கப்புறம் சுத்த பிரம்மம். துரியம். 4க்கு 4. அப்ப பிரத்யும்னகன்றதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பண்ணோம்? ஹிரண்ய கர்ப்பர் 3வது ஆளு அப்படின்னு எடுக்கணும். பாஷிகர் சொல்றார், பிரகிருஷ்டம் தியும்னம் திரவினம் அஸ்ய இதி பிரத்யும்னஹா. பிரகிருஷ்டம்னா ரொம்ப சிறந்த, தியும்னம்ன்றதுக்கு அர்த்தம் திரவினம், செல்வம்னு அர்த்தம், தனம், வெல்த்.
யாரோடது வெல்த் எல்லாம்? இப்பதான் நான் சொன்னேன். அந்த பிரஜாபதி என்ன பண்ணாரு, ஹிரண்யகர்பர் என்ன பண்ணாரு, மிதுனம் உத்பாதயதே, பிராணனா ஆனார், எனர்ஜி. அப்புறம் சந்திரனா ஆனார், ரயினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரயினா வெல்த்னு அர்த்தம். ரயினா வெல்த். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெல்த்தும் யாரோடது அப்படின்னா அந்த ஹிரண்யகர்பரோடது. லக்ஷ்மியை மார்பிளையும் வச்சிருக்காரா, அஷ்டலக்ஷ்மிகள் சுவாமிக்கு தான் இருக்கு. அப்ப வெல்த்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த வெல்த்தும் ஹிரண்யகர்பரோடது. அதனால திருப்பதி பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போய் பார்க்கறோம், காக்கா பிடிக்கிறோம். சிவபெருமானை பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் தொடச்சிட்டு போயிடும், மொத்தத்தையும் உருவிட்டு நிர்குணமாக ஆக்கி விட்டுருவார். அதனால தான் சிவபெருமான் கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு பயம். ஏதோ இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு விட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருவாரு. நமக்கு ஞானம் வேணாம், நமக்கு மால் தான் வேணும். அப்போ மால் வேணும்னா என்ன பண்ணணும், பெருமாளை பிடிக்கணும். அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிறந்த திம்னம்ன்றதுக்கு அர்த்தம் திரவினம். திரவினம்னு என்ன அர்த்தம்? தனம். சிறந்த ஐஸ்வர்யங்களை உடையதனால பகவானுக்கு பேரு பிரத்யும்னகான்னு பேர். பிரகிருஷ்ட ரூபேன திம்னக அப்படின்னு பேரு. எது? சதுர்வியூகாத்மாவான்னு போட்டார். சதுர்வியூகத்துல 3வது ஆளாக இருக்கக்கூடிய ஹிரண்யகர்பர் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 641வது நாமம். சரி, இந்த ஹிரண்யகர்பரை பிடிச்சா என்ன சுவாமி கிடைக்கும்? முதல் ஆளை பிடிச்சோம் அப்படின்னா அனிருத்தனை பிடிச்சா என்ன கிடைக்கும்? எதிரிகளை இல்லாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹிரண்யகர்பரை பிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்குமா சுவாமி? ஆமா, செல்வம் கிடைக்கும். செல்வத்தோட சோர்ஸ் என்ன தெரியுங்களா? ஆச்சாரியர் சொல்றார், அமித விக்ரமக அப்படின்னு சொல்றார். அமித விக்ரமகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அளவில்லாத. மித அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ணக்கூடியது, அமித அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ண முடியாதது, அளவில்லாதது. அளவில்லாத விக்ரமக அப்படின்னா என்ன அர்த்தம்? பராக்கிரமம், வீரம். கஷ்டித் தீரக ஆயிடுவீங்க நீங்க. யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண உபாசனை பண்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிகிற மார்க்கத்துல அவித்யாவை எதிர்த்து போராடணும். அவித்யா வந்து அவளை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகாது. தூக்கத்துல நம்ம ஏன் தூங்கி போறோம் தெரியுங்களா? எங்க தூங்கி போறோம்? தூங்கி போறோம் நம்ம எங்கன்னே இல்லை. ஏன் பிராண உபாசனை பண்ணணும்? பிராண உபாசனை ஏன் பண்ணணும்? பிராணன் மட்டும்தான் தூங்காது. நீங்க தேகத்தோட இணைஞ்சிருந்தா, இந்திரியத்தோட இணைஞ்சிருந்தா, மனசோட இணைஞ்சிருந்தா தூங்கி போயிடுவீங்க. அதே இந்த தேகத்துல தூங்காத ஒரே ஒரு தத்துவம் இது பிராண தத்துவம். அப்ப நான் பிராணனா இருக்கேன், நான் ஹிரண்யகர்பனா இருக்கேன் அப்படின்னு எவன் உபாசிக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல போய் லயமாகாம என்ன பண்ணுவான்? அந்த பிளாக் ஹோலை தாண்டி போய் பிரம்மத்தை அடைய முடியும். அப்போ அளவில்லாத பராக்கிரமம் எது அப்படின்னு கேட்டா அஜ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடிய பராக்கிரமம் தான் அமித விக்ரமகா அப்படின்ற சாமர்த்தியம். அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பிராண உபாசனை பண்றவங்களுக்கு மிகப்பெரிய தீரத்தன்மையை கொடுக்கின்றார். அதான் இங்க சொல்லுது. பாஷ்யத்துக்கு வந்து அமிதோ. அமிதோன்னு அர்த்தம் அதுல்ய. துளித்தோ மெஷர் பண்ண முடியாது. இடம் இருக்குல்ல, துலா ராசி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? துலான்னு என்ன அர்த்தம்? மெஷர் பண்றது, தராசு தட்டு. அமிதோன்றதுக்கு அர்த்தம் அதுலித்தோ. அதுலித்தோ அப்படின்னு அர்த்தம் அளக்க முடியாதது, மெஷர் பண்ண முடியாதது. அப்படிப்பட்டது எது? விக்ரமோ அஸ்ய. விக்ரமம்னு என்ன அர்த்தம்? வீரம், தீரம். பகவான் இடத்துல இருக்கிறதுனால, பகவான் எந்த பகவான்? பிராண ரூபமா இருக்கிற ஏகோ தேவதையா இருக்கிற பிராணஸ்வரூபி ஹிரண்யகர்பர். அந்த ஹிரண்யகர்பர் வந்து பாத்தீங்கன்னா அளவில்லாத விக்ரமத்தை உடையவர். ஏன் அப்படின்னா மொத்த எனர்ஜி அதுதான், பிராணம் தான், கிரியாசக்தின்னு பேர். இந்த உலகத்துல எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி இருக்கோ எல்லா எனர்ஜியோட சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். அந்த பிராண ரூபமா இருக்கிறதுனால சுவாமியே அளவில்லாத சக்தி உடையவர். அதனால இது அமித விக்ரமகான்னு பேரு. அஹிம்சித விக்ரமோவா. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லலாம், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையும் ஹிம்சை பண்ணாத விக்ரமம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிம்சை எங்க தெரியுங்களா நடக்கும்? பிராணன் போச்சுன்னா ஹிம்சை, பிராணன் இருக்கு அப்படின்னா ஹிம்சை இல்லை. அப்ப ஹிம்சை எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் பிராணனை நம்ம தடுத்து நிப்பாட்டுறோமோ அங்கெல்லாம் ஹிம்சை நடக்குது. இந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? யாரையும் ஹிம்சை பண்ணாத பராக்கிரமத்தை உடையது, ஜீவனமா இருக்கிறது. கீதால வந்து 7:7 சொல்லியிருக்கோம்ல, ஜீவனம் சர்வபூதேஷு. எல்லா ஜீவராசிகளுடைய ஜீவனமா நான் இருக்கேன். சுவாசமா இருக்கார். அவர் இருந்தார்னா
நான் சுகமா இருக்கேன், இம்சை இல்லாம இருக்கேன். அவர் எப்போ என்னோட இதுல இருந்து கிளம்புறாரோ அப்ப நான் வந்து ஹிம்சைப்பட ஆரம்பிச்சேன். அதான் அப்ப அதனால பகவானுக்கு பேரு அஹிம்சித விக்ரமோவா அப்படின்னு போட்டார். இதோட 9 நாமங்கள் முடிஞ்சிச்சு. 81வது ஸ்லோகம் படிச்சுவோம். ஓம் அர்ச்சிஷ்மதே நமஹ, ஓம் அர்ச்சிதாய நமஹ, ஓம் கும்பாய நமஹ, ஓம் விசுத்தாத்மனே நமஹ, ஓம் விஷோதனாய நமஹ, ஓம் அனிருத்தாய நமஹ, ஓம் அப்ரதிரதாய நமஹ, ஓம் பிரத்யும்னாய நமஹ, ஓம் அமித விக்ரமாய நமஹ, ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम नाम वरानन ओम नमः यति. ओम राम 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 मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. श्रीरामदूतं शिरसा नमामि. ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण. हरि ओम. नमस्कार.